இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுக்கிர பகவானே ஆளக்கூடிய அற்புதமான ஒரு ராசியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அது தாங்க துலா ராசி. துலா லக்கணத்தில் பிறந்தவங்க பெரும்பாலுமே நியாயத்தையும் தர்மத்தையும் உணர்த்தும் தராசு சின்னத்தை போன்றவங்க. இவங்க எங்கேயுமே எப்போதுமே நீதியை பார்ப்பாங்க. மேலுமே தங்களை சுற்றி இவங்க ஒரு லட்சுமண கோடு ஆனது போட்டிருப்பாங்க. அதை தாண்டி வரவே மாட்டாங்க. இதனால் மற்றவங்க பார்த்திங்கன்னா தெரியாதவங்க இவங்க பிள்ளைக்கு தெரியாதவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மேலுமே அதை எல்லாம் பற்றி இவங்க யோசிக்க மாட்டாங்க. இவங்களோட இளம் வயதிலிருந்து ஏதாவது ஒரு கலையை பிடித்து கொள்வாங்க. எத்தனை கோபம் வந்தாலுமே யாருக்குமே தலைக்கிழங்காத நல்ல குணம் இவங்களோடு ஒட்டி பிறந்தது அப்படின்னே சொல்லலாம். மேலுமே குழந்தை மனம் கொண்டவங்க. நண்பர்களோடு இவங்க சேர்ந்துட்டாங்க அப்படின்னா உலகையே மறந்துடுவாங்க. இவங்க யாரை சிபாரிசு செய்கிறாங்களோ அவங்க எப்போதுமே எதுலையுமே சரியாகத்தான் இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க பார்த்திங்களா செய்கிற தொழிலோட கூடவே ஏதாவது ஒரு இணை தொழிலையுமே செஞ்சு அதில் நிறைய பணம் சம்பாதிப்பாங்க. வாழ்க்கையில் வெற்றிகள் குறைந்தபட்சம் சில சிராய்ப்புகள் கூட இல்லாமல் கிடைக்காது என்பாங்க. மேலுமே நன்றாக ஒரு விஷயத்தை செய்ய வேணும், அதுவும் வெகு காலம் நிலைத்து நிற்க வேணும் அப்படின்னு யோசித்து ஒவ்வொரு விஷயத்திலையும் செய்யக்கூடிய நண்பர்கள் இந்த துளாராசி நண்பர்கள். தன்னை யாராவது இவங்க பார்த்திங்களா கட்டுப்படுத்த உணர்ந்தாங்க அப்படின்னா அது அவங்கள உடனே விட்டு விலகிடுவாங்க. ஆண்களாக இருந்தாலும் சரிங்க, கையில் சீப்பும் கண்ணாடியுமாகத்தான் இருப்பாங்க. வாழ்க்கையை வெறுத்து ஓடுவதையே விட அதை எதிர்கொண்டு வாழ்வதிலே ஆன்மீகம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களாகவும் இவங்க இருப்பாங்க. 100 பேர்கிட்ட நீங்கள் ஆலோசனை கேட்டாலும் தான் செய்ய நினைத்ததையே அந்த துளாராசிக்காரை பொறுத்தவரைகளுமே செய்வாங்க. எத்தனை கூட்டத்தில் இருந்தாலுமே எந்த துறையில் இருந்தாலுமே தாங்கள் தனித்து தெரிவதையே பெரும்பாலும் இவங்க விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆளுமை பண்பு இவங்ககிட்ட நிறையவே இருக்கும். மேலுமே இந்த துலா லக்கணத்தில் பிறந்தவங்களோட பொதுவான பண்புகள் அப்படின்னு பார்த்தோமா, பிறந்தவங்களோட ராசி அதிபதியாகவும் லக்னாதிபதியாகவும் விளங்குபவர் தான் சுக்கிர பகவான். ராசியில் இவர் எந்த இடங்களில் அமர்ந்தால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாமே கொடுப்பார். மேலுமே இந்த துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, மேலுமே இவங்க 18/1/2026 இந்த அற்புதம் நிறைந்த அமாவாசையில் இவங்களுக்கு காத்திருக்கக்கூடிய சர்ப்ரைஸ் என்ன, மேலுமே இவங்க செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரங்கள் என்ன, இவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, இது எல்லாம் குறித்து தான் நம்ம இந்த வீடியோ மூலமாக தொடர்ந்து பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய ராசி என்ன, உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு வாங்க. மேலுமே உங்களோட கமெண்ட்ஸை கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். துளாராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெய்வ அனுகூலமோ அதிர்ஷ்டமோ வழி நடத்தும் ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க. சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராசி அதிபதி சுக்கிர பகவானுக்கு குரு மற்றும் சனியோட பார்வை இருக்குது. புகழ், அந்தஸ்து, ஆளுமை இது எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கும். மேலுமே இனம் புரியாத கவலைகள் ஆனது உங்களுக்கு நீண்ட நாளாகவே இருந்திருக்கும். அது எல்லாமே இப்போ குறையும். ராசிக்கு குருவோட பார்வை இருக்கிறதுனால எதிர்நீச்சல் போட்டு இழந்தது எல்லாமே நீங்கள் மீட்பீங்க. அதே மாதிரி நண்பர்கள் சகோதரர்களால் கூட்டு தொழிலில் லாபம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. சில பேர்த்துக்கு சுய தேவைக்காக நீங்கள் கடன் வாங்கும் சூழலானது ஏற்படும். சொத்து வாங்கும் முயற்சிகளுமே நீங்கள் உங்களுக்கு இந்த டைமில் முயற்சி செய்வீங்க. அதில் நல்ல வெற்றியுமே கிடைக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே நல்ல புரிதல் ஏற்படும் ஒரு வாரமாக அமைஞ்சிருக்குங்க. திருமண வாய்ப்புகளுமே உங்களை தேடி வரும் ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. உங்களுடைய ஓயாத உழைப்புனால உங்களுக்கு அசதி, மன உளைச்சல் இது எல்லாமே ஏற்படும். அது எல்லாமே எதிர்நீச்சல் போட்டு சமாளிக்கும் திறமையுமே உங்களுக்கு இருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் விரும்பக்கூடிய வேலையில் சேர நீங்கள் சிபாரிசுக்கு அலைய நேரிடும். அதில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. சங்கடங்கள் எந்த ரூபத்தில் வந்தாலுமே மாற்றும் வல்லமை இறை பக்திக்கு உண்டு. அப்படிங்கிறதுனால சரபேஸ்வரரை வழிபட்டு உங்களோட வாழ்க்கையில் மென்மேலும் நீங்கள் வளர எங்களுடைய வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சுங்க. மேலும் இந்த துளாராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பலன்கள்லாம் சாதகமாக அமைஞ்சிருக்கு, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்க போகிறோம். சாதகமான பலன்கள் அப்படின்னு பார்த்தோமா, ராசி அதிபதி சூரியன் தன குடும்ப அதிபதியாகவும், செவ்வாய்
ராஜ்யஸ்தானமான 3ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது ஒரு சிறப்புன்னே சொல்லலாங்க. அவங்கள பாகிஸ்தானத்தில் இருந்து குரு பார்ப்பது இன்னும் சிறப்பு. நல்ல சிந்தனையோடு துரிதமாக செயல்பட்டு வெற்றிகளை எல்லாம் ஒரு குவிக்கும் அமைப்பானது உங்களுக்கு ஏற்படுது. எனவே நன்கு நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நல்லா யோசித்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மேலுமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே ஜாதகத்தில் தசா புக்திகள் விசேஷமாக நடந்துச்சு அப்படின்னா இந்த கோசார அமைப்பு உங்களை மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்துக்கு கொண்டு செல்லும். தெய்வ தரிசனம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. சில யாத்திரையுமே மேற்கொள்வீங்க. சின்ன சின்ன தவறுகளை நீங்கள் திருத்தி கொண்டு நீங்கள் முன்னேறினீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உங்களோட சிந்தனையுமே சிறப்பாக இருக்கும். 3ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்ந்திருப்பதாலும் அவரை குரு பார்ப்பதனாலும் பொருளாதார வெற்றியானது உங்களுக்கு ஏற்பட்டு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு. மேலும் ஒரு சரியான வாய்ப்பானது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். அதை எல்லாமே சரியாக பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய திறமையை மேலும் வளர்த்தும். அடுத்ததாக பார்த்தோமா, நம்மளுடைய துளாராசி நேயர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோமா, வார துவக்கத்தில் புதன் சுகஸ்தானத்தில் அமர்கிறாருங்க. சின்ன சின்ன உடல் உபாதைகள் உருவாகலாம். 5ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கிறதுனால குழந்தைகள் குறித்த கவலை உங்களோட மனதை பாதிக்கும் வகையில் இருக்கும். இருந்தால் கூட அந்த இடத்தை குரு பார்க்கறதுனால ஏதாவது ஒரு உதவியானது உங்களுக்கு கிடைத்து அந்த கஷ்டங்களானது நீக்குங்க. இல்லறத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வாக்குவாதங்களும் ஏற்படும். ஸோ கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கோங்க. உங்களோட வாழ்க்கையில் இன்னும் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். தினமுமே காலையிலும் மாலையிலும் பூஜை அறையில் நீங்கள் அம்பாளையும் மகாலட்சுமியும் நினைத்து கொள்ளுங்க. உங்களோட கஷ்டங்களானது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். மேலுமே நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு மாறும். அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். அதே மாதிரி இந்த 18/1/2026 இந்த தை அமாவாசையானது ரொம்ப ரொம்ப சிறப்பான அமாவாசைங்க. இந்த நாளில் நீங்கள் முன்னோர்களுக்கு திதி, தர்ப்பணம், சிதார்த்தம் இதெல்லாம் செய்யும்போது உங்களோட வாழ்க்கையில் இன்னும் நல்ல மாற்றங்கள் இருக்கும். மேலுமே நீண்ட நாளாகவே குழந்தை பாக்கியம், திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் முன்னோர்களுக்கு இறை வழிபாடுகள் செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்கு முன்னோர் ஆசி கிடைச்சி அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் சுபிட்சம் ஏற்படும். மேலுமே நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். அன்றைய நாளில் நீங்கள் குலதெய்வ ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க. நிச்சயம் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் பெற முடியும். மேலுமே துலாம் லக்கணத்தில் பிறந்தவங்களோட பொதுவான பண்புகளை பார்க்க போகிறோங்க. துலாம் லக்கணத்தில் பிறந்தவங்களோட ராசி அதிபதியாகவும் லக்னாதிபதியாகவும் விளங்குபவர் தான் சுக்கிர பகவான். ராசியில் இவர் எந்த இடங்களில் அமர்ந்தாங்களா, என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்க்க போகிறோம். மேலுமே துலாம் லக்கணத்தில் பிறந்தவங்களோட ஜாதகத்தில் லக்கணத்திலேயே அதாவது 1ஆம் இடத்திலேயே சுக்கிரன் அமர்ந்துச்சு அப்படின்னா அங்கு அழகும் வசீகரமும் உங்களுக்கு மிகுதியாக இருப்பாங்க. மேலுமே சங்கீதத்தில் மிகுந்த நாட்டமுடையவங்களாகவும் இருப்பாங்க. வெற்றி பெற்றவங்களோட சிநேகிதர்களாகவும் இருப்பாங்க. அவங்களுக்கு முன்பேயே இவங்க பார்த்திங்களா வருகையை வாசனை திரவியம் அறிவித்துவிடும். அந்த அளவுக்கு வாசனை பிரியவர்களாக இருக்கக்கூடிய நண்பர்களாகவும் இருப்பாங்க. மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு தானும் ரசித்து பிறரையும் ரசித்து இருக்கக்கூடிய நண்பர்களாக இருப்பாங்க. நவீன வாகனங்களை எப்போதுமே இவங்க விரும்புவாங்க. முகம் எப்போதுமே பொலிவாக இருக்கும்படி இவங்க பார்த்துக்கொள்வாங்க. இவங்க பிறந்ததிலிருந்தே பெற்றோரோட செல்வ வளமும் உயரத் தொடங்கிவிடும். மேலுமே இவங்களோட வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். 2ஆம் இடமான விருச்சகத்தில் சுக்கிரன் அமர்ந்திருந்தனால மனதிற்கு இதம் தரும் வகையில் பேசுவாங்க. எங்கு நறுக்கு தெரித்தது போல பேச வேண்டுமோ அங்கு கண்டிப்பாகவும் பேசுவாங்க. பொதுவாகவே லக்னாதிபதி 2ல் இருப்பது ஒரு விசேஷம்தான். இவங்க பொறுத்த வரைக்குமே சினிமா நாடகத்துறையில் மிகச்சிறந்த இருப்பாங்க. இவங்களோட குரல் ரொம்ப குலைவாக இருக்கும். மீண்டும் மீண்டும் கேட்கவும் தூண்டும். அந்தளவுக்கு இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் இவங்க. 3ஆம் இடமான தனுசு ராசியில் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறதுனால அதுவும் நன்மையை உங்களுக்கு கொடுக்குங்க. இளைய சகோதர வகையில் நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். சில பேர் குடும்பமாக சேர்ந்து தொழில் தொடங்கி சாதிப்பீங்க. நிறைய நண்பர்கள் உங்களுக்கு இருப்பாங்க. மேலுமே அது எல்லாமே அலட்டிக்கொள்ளாமல் முயற்சியை ஒரு வெற்றிக்கும் அடுத்த வெற்றிக்கும் நடுவே அதிக இடைவெளியை கொடுப்பது தான் இவ்வளவு சாதித்து விட்டோமே கொஞ்சம் இளைப்பாறலாமே அப்படிங்கிற எண்ணமானது உங்களுக்கு அடிக்கடி ஏற்படும். அதை தவிர்த்து விட்டு அடுத்தடுத்து முயற்சிக்கு வெற்றியோ தோல்வியோ சென்று கொண்டே இருங்க. உங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மாற ஆரம்பிக்கும். மேலும் 4ஆம் இடமான மகரத்தில் சுக்கிரன் அமர்வதனால தாய் வழி சொத்துக்களும் அவர் வழி உறவினர்களோட ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். 5ஆம் இடமான கும்பத்தில் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறதுனால குழந்தைகளை ரொம்ப சுதந்திரமாக வளர்ப்பீங்க. அதே மாதிரி கடன் வாங்கவே அஞ்சக்கூடிய நண்பர்களாகவும் இருப்பீங்க.
சின்ன நோய் அப்படின்னா கூட உடனே பெரிய மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை எடுத்துக்கொள்வீங்க. பண விஷயத்திலும் இவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேணும். இல்லை அப்படின்னா சுற்றி இருக்கிறவங்க இவங்க தலையில் மிளகாய் அரைத்து விடுவாங்க. மேலுமே மத்தியம வயது முதல் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு ஏஜில் தான் இருப்பீங்க. மேலுமே தான் ஒரு சிறந்த புத்தகமாக இருக்க வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களாகவும் இருப்பாங்க. தன்னோட பலம் மற்றும் பலவீனங்களை சொல்லி அடுத்தவங்களோட முன்னேற்றத்திற்கும் இவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. துலாம் லக்கணத்திற்கு 6ஆம் இடமாக மீனம் வருகிறதுங்க. ஆனால் மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெறுகிறது. பொதுவாகவே சுக்கிரன் களத்திர காரகன் என்கிற ஒரு வாழ்க்கை துணைக்கு உரியவராக இருக்கிறதுனால 6ஆம் இடத்துல இப்படி சுக்கிரன் மறையும் போது வாழ்க்கை துணையோடு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தபடியே இருக்கும். மேலுமே பிரச்சனை எல்லாமே நீங்கள் தவிர்த்துக்கோங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. உங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக ஆரம்பிக்கும். என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் நம்மளுடைய துளாராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இந்த தை அமாவாசையில் நீங்கள் முன்னோர் வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் சுபிட்சமான ஒரு வாழ்க்கையானது உங்களுக்கு அமையும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.